தப்பே செய்யலையாமா. அமலாக்கத்துறைக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த விடியல் தயாரிப்பு நிறுவனம் இவ்வளோ சீக்கிரம் வளர்ச்சி பெற்றது, இத்தனை படங்களை எப்படி இவங்க தயாரிக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தானே உள்ளே போனீங்க. அதான் டான் பிக்சர்ஸ் அதுக்கு போனீங்க. நீங்கள் ஏன் இந்த சிவப்பு பூதம் சிவப்பு அரக்கன் அப்படிங்கிற அந்த தயாரிப்பு நிறுவனம் எப்படி உருவாச்சுன்னு இன்னும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை உதயநிதி அவர்கள் 2006 இருந்து 2011 ஆரம்பிக்கும் போது அவர் என்ன வேலை பார்த்தாரு? செங்கலை தூக்கிட்டு வந்தாரு. செங்கல் சூளையில வேலை பார்த்தாரா, இல்லை செங்கல் நிறுவனம் நடத்திட்டு இருந்தாரா? அப்போ அவர் படத்துலேயே நடிக்கலை. அப்போ பட சம்பளத்தில் தான் நான் இதை ஆரம்பிச்சேன்னு சொல்கிறதுக்கு அவர் படத்துலேயும் நடிக்கலை. அவங்க அப்பா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்களோட சம்பளம் அவங்களுக்கு ஒரு மூளைக்கு பத்தாதுன்னு வைங்களேன். அதிலெல்லாம் பெரிய ரெட் ஜெயண்ட் மூவிஸ்னு ஒரு நிறுவனம்லாம் நடத்திட முடியாது. அப்போ இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நடத்துறதுக்கு அவங்களுக்கு எங்கேருந்து காசு வந்தது? உதயநிதி எந்த வயலில் உழுது சேமித்து வச்ச காசு அது? உதயநிதி அவர்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்து, எந்த ஐடி கம்பெனியில் லட்சமாக கூகுள் பிச்சை அவர்கள் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி என்னது கோடிகளில் சம்பாதிச்சு இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ஆரம்பிச்சாரு அப்படின்னு நீங்க ஏன் இன்னும் உங்களுக்கு அந்த டவுட் வர மாட்டேங்குது? நீங்க விடியல் தயாரிப்பு நிறுவனத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சிவப்பு அரக்கன் எப்படி எழுதி வந்தான் அப்படிங்கிறத ஒன்று விசாரிச்சீங்கன்னா நீங்க எதுக்கு அவங்க பினாமிக்களை பிடிக்கணும்? நேர கொத்த அப்படியே துணைய தூக்கிடலாம். அதனால யாராவது பரப்புனீங்கன்னா கொஞ்சம் இடி அவர்கள் அதிகாரிகளின் காதில் விழுதா பார்க்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு மறந்து இருந்து போயிருக்கோம். அதனால தான் நம்ம கொஞ்சம் ஞாபகம்